வணக்கம். நான் சிவசுப்ரமணியம் அப்சாமிங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் தொட்டம்பட்டிங்க. இதான் நம்ம ஃபார்ம் இருக்கிற லொக்கேஷன். இது நெல்லி ஒரு 5 ஏக்கருக்கு ஒரு 800 மரம் இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா தென்னை வந்து ஒரு 13 ஏக்கர் இருக்குது. ரஃபா வந்து 920 மரம் இருக்குது. நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி ஒரு 2 months ஆச்சு. மொத்தம் 8 வால் மாட்டிருக்கேன். தென்னை மரத்துக்கு வந்து நம்ம 6 வால் பண்ணிக்கிறோம். நெல்லிக்கு வந்து 1 வால் பண்ணிக்கிறோம். மீதி வந்து 1 வால் வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சிருக்கோம். ஆட்டோமேஷன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஏக்கர் நான் பாய்க்கணும் அப்படின்னா நானோ இல்லை தண்ணி மாற்றி ஒரு ஆளோ வந்து காலையில் வந்து 6 மணி 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்குது. இது நடைமுறையில் வந்து சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்ம இங்கே இருந்தே ஆகணும். வால்வு மேனுவலாக மாற்றும்போது வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வரும். சில சமயம் நம்ம வர முடியாமல் போகும். ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம்னா அதை கரெக்டாக என்ன செட் டைம் என்னவோ அதுக்கு பிரகாரம் மாறிக்குது. ஒன்று கன்வீனியன்ஸ், இன்னொன்று வந்து ரிசல்ட் பேஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ராப்பராக தண்ணி வாய்க்கும் போது வந்து ஈல்டு பெட்டராக வரும். ஏன் நைகரா போனோம் அப்படின்னா வந்து 15 வருஷமாக அவங்களுடைய மொபைல் கண்ட்ரோல் மாட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நமக்கு செட் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் நைகரா சூஸ் பண்ணேன். நைகராவில் என்ன மாட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வு 8 வால்வு, மாஸ்டர் கண்ட்ரோலர், வால்வு கண்ட்ரோலர். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி வந்து தொட்டிக்கு வந்து ஃப்ளோட் மாட்டியிருக்கேன். தொட்டி நிறைஞ்சா ஆன் ஆகிக்கும், தொட்டி காலி ஆச்சுன்னா ஆஃப் ஆகிக்கும். அந்த மாதிரி ஃப்ளோட் மாட்டியிருக்கேங்க. தண்ணி பாயிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 வால் அப்படியே தண்ணி நிறைஞ்சுன்னா மாறி மாறி ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம்.